நான் வந்து என்னன்னா எப்படியாவது பாஸ் மார்க் வாங்கிடணும், அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போயிடணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. அந்த நேரத்தில் வந்து எங்கள் அப்பா ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படம் சரியாக போகல. ஸோ அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்தது. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் ஒரே பையன். ஸோ குடும்ப நிலைமை சரியில்லை. ஸோ ஐ ஹேவ் டு மேக் எ லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து டான்ஸ் அசிஸ்டன்ட்டு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டே டைம், நைட் டைம் வந்து எடிட்டிங் அசிஸ்டன்ட்டு. இப்படிலாம் ஒரு 40 ரூபா 50 ரூபா ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்கும். அது கொண்டு போய் வீட்டில் கொடுத்து, ஏன்னா எப்படி வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் இந்த மாதிரி நிலைமை. பட் என்ன, இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டி காசு வாங்கக்கூடாதுக்காக நான் வந்து வெளியே என்ன சொன்னேன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எங்க அப்பா வந்து பெருசா ஏதோ பிளான் பண்றாரு எனக்காக, ஸோ அதனால நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிப்பீங்க. ஆனா உள்ள வேற ஒரு சோகம். ஆமா. ஸோ இந்த நேரத்துல வந்து டைரக்டர் பாரதி சார், வாசு சார் வந்து அந்த எடிட்டிங் ரூம்ல பார்த்துட்டு யாரு நீ என்னன்னு கேட்டா, அதுதான் பன்னீர் புஷ்பங்களா அங்கதான்